மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான மற்றும் தனித்துவமான திருவிழாக்களில் ஒன்று அஷ்டமி சப்பரமாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமியன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவை பற்றிய முக்கிய தகவல்கள் இதோ. 1. திருவிழாவின் நோக்கம்: படியெழத்தல். இந்த திருவிழா இறைவன் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும், அதாவது எறும்பு முதல் யானை வரை உணவளிப்பதை குறிக்கும் படியளந்த லீலையை நினைவுகூரும் விதமாக நடத்தப்படுகிறது. சிவபெருமான் அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்கும் கருணையை இது காட்டுகிறது. 2. பெண்களே இழுக்கும் சப்பரம். இந்த விழாவின் மிக முக்கியமான மற்றும் தனிச்சிறப்பான அம்சம் என்னவென்றால், அன்னை மீனாட்சி எழுந்தருளும் சப்பரத்தை பெண் பக்தர்கள் மட்டுமே வடம்பிடித்து இழுப்பார்கள். இது பெண்ணுரிமைக்கும் தாயின் கருணைக்கும் சான்றாக கருதப்படுகிறது. சுவாமி, அதாவது சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை மற்றொரு பெரிய சப்பரத்தில் முன்னே செல்வார். 3. அரிசி பிரசாதம். சப்பரம் வீதிகளில் உலா வரும்போது சிவாச்சாரியார்கள் அரிசியையும் தவிட்டையும் வீதிகளில் தூவிக்கொண்டே வருவார்கள். பக்தர்கள் இந்த அரிசியை சேகரித்து தங்கள் வீடுகளுக்கு கொண்டு செல்வார்கள். இந்த அரிசியை வீட்டிலுள்ள அரிசி பானையில் வைத்தால் அந்த வருடம் முழுவதும் உணவுக்கு தட்டுப்பாடு வராது மற்றும் பசிப்பிணி நீங்கும் என்பது ஐதீகம். 4. உலா வரும் வீதிகள், சித்திரை வீதிகள்.